ட்ரம்புக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்பே கனவுல வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேர் வந்து ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காக்கு உள்ளாடி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ராஜா ஒண்ணும் கிடையாது, இது அமெரிக்கா. இங்க மக்களும் வந்து என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. நீ உனக்கு தோணுன நீ வாரம் ஸ்டார்ட் பண்ற, நீ உனக்கு தோணுன ஒரு விஷயத்த பண்ற. ஈரானுக்கு எதிராக வாரம் நடத்துறது நீ பண்ண ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நீ பதவி உடனடியா விலகணும்னு சொல்லிட்டு நோ கிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்டே அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் ஈரான்ல ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணி ஈரானுக்கு உள்ளாடி தான் ஒரு கலவரம் நடத்தணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பேக் ஃபயர் ஆகி அவருக்கே இது நடக்க ஸ்டார்ட் ஆயிட்டு. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. மனுஷன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வார்ல சுத்தமா வந்து இன்ட்ரெஸ்டே வந்து கிடையாது, நான் வந்து சமாதானத்தை, அதாவது பீஸ் மேக்கர் தான் நான். இனி வருங்காலத்துல ட்ரம்ப்னு பேரை கேட்டாலே மக்களுக்கு சமாதானம் தான் ஞாபகம் வரணும். ட்ரம்ப் பூசாம வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து 2 தடவை வந்து பிரசிடென்ட் ஆகியாச்சு, இனிமே வந்து அவர் ஆக முடியாது. சோ அவரோட லாஸ்ட் டைம் வந்து மக்களை நினைக்காம அவர் ஏதாவது ஒரு இதுல நேம் வந்து வெளியில தெரியணும், கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணி நேம் வந்து பதிச்சிடணும்னு இருக்கிறாருன்னு என்ன போல நீங்களும் நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.